நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், யாரு? அப்பா, ராஜிமா, உள்ள வாங்க. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? சும்மாதாம்மா. 4-5 நாளாவே உன் நினைப்பாவே இருந்தது. அதான் ஒரு 8 வந்து பார்த்துட்டு வந்துடலாமேன்னு. நேத்து ராத்திரி ராஜேந்திரன் ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமேன்னு கார்ல கிளம்புனா. மெட்ராஸுக்கு வண்டி போகுதுன்னு உடனே நான் ஏறி உக்காந்துட்டேன். அம்மா, தண்ணி எடுத்துட்டு வாயா. ம். மாப்பிள்ளை எங்கம்மா? தூங்கிட்டு இருக்கான்ப்பா. என்னம்மா அவன் இவன்ற? அப்படியே பேசி பழகிடுச்சுப்பா. நீங்க 2 பேரும் தனியா இருக்கும் போது எப்படி வேணா பேசிங்க. ஆனா மத்தவங்க முன்னாடி மாப்பிள்ளை இப்படி பேசக்கூடாதும்மா. என்னப்பா மாப்பிளைக்கு ஓவர் சப்போர்ட்டா இருக்கு? என்னம்மா பண்றது? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ஒரே மாப்பிள்ளை. அவரை சந்தோஷமாவும் மரியாதையாவும் பாத்துக்கணும்ல. சரி, ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நான் போய் அவரை எழுப்புறேன். இல்லம்மா, அவர் தூங்கட்டும். இல்லப்பா, நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவரே ஓடி வந்துருவாரு. சொல்லலனா அப்புறம் ஏன் சொல்லலன்னு என்கிட்ட கோச்சுப்பாரு. சரி, எழுப்புமா. கார்த்திக், கார்த்திக், என்ன அப்பா வந்திருக்காரு. அதுக்கு உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. இங்கே தானே இருப்பாரு. அப்புறம் வந்து பார்க்குறேன், போ. டிஸ்டர்ப் பண்ணாத. கார்த்திக், போன்னு சொல்கிறேன்ல ராஜி. அப்பா அவன் அசந்து தூங்குறான். மடி, சாரிப்பா, அசந்து தூங்குறாரு. எழுப்புன எந்திரிக்கவே இல்ல. பரவாயில்லம்மா, தூங்கட்டும். காலைல பாத்துக்கலாம். சரி, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் 8 மணிக்கே ஆயிடுச்சுமா. மடி, பிரஷர் மாத்திரை போட மறந்துட்டேன். அந்த பையில இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாயா. சரிங்கப்பா. ராஜி, என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ள, ஊர்ல எல்லாரும் உங்களை ரொம்ப விசாரிச்சதா சொல்ல சொன்னாங்க. ஓ. நீங்க வந்துட்டு கிளம்புனதுல இருந்து உங்களை பத்தி தான் ஒரே பேச்சு. ஓ. என்ன மாப்பிள்ள, இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? இவ என்ன கிளம்பவே இல்ல? இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும். அம்மாடி, அம்மா செஞ்சு கொடுத்த பலகாரம்லாம் இருக்குல்ல, மாப்பிள்ளை கொஞ்சம் கூட. கார்த்திக், இல்லை, எனக்கு வேணாம். மாப்பிள்ள, உங்களுக்காக ஸ்பெஷலா வீட்லயே ரெடி பண்ணது. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க மாப்பிள்ள. இல்லை, வேணாம். நான் ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டேன். மாப்பிள்ள, சுத்த நெய்ல ரெடி பண்ணது மாப்பிள்ள. கார்த்திக், அப்பா அவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, கொஞ்சம் சாப்பிட்டு போ. இல்லம்மா, குடிக்கலனா விடு. காலையில இனிப்பு பலகாரம் சாப்பிட்டா நெஞ்சில நிக்கிற மாதிரி இருக்கும். இல்லப்பா கார்த்திக், ஆசாசியா செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போ. மடி, அவர் ஏதோ அவசரமா ஆபீஸ் கிளம்புறாரு. இப்ப போயிட்டு பலகாரம் அது இதுன்னுட்டு விடுமா. மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். நான் கிளம்புறேன். நீ இருந்தவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா வா. கார்த்திக், என்ன? இன்னைக்கு 1 hour மட்டும் பெர்மிஷன் போடு. அதெல்லாம் முடியாது. என்ன கார்த்திக், பெருசா எதுவும் வேலை இல்லைல்ல? என்ன குத்தி காட்டுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வரேன். பொறு கார்த்திக், அப்பா தான் வெயிட் பண்ண சொன்னார்ல. நான் இப்ப வண்டி எடுத்தா தான் சீக்கிரம் போய் சேர முடியும். எதுவா இருந்தாலும் சாயந்தரம் பேசிக்கலாம்னு சொல்லு. என்ன கார்த்திக் இப்படி நடந்துக்கிற? எப்படி நடந்துக்கிறேன்? அப்பா கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அவர் வந்ததுல இருந்து நீ ஏன் அவரை அவாய்ட் பண்ற? இங்க பாரு ராஜி, நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல ஓடிட்டு இருக்கேன். இதுல வீட்டுக்கு வரவங்க போறவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கேன். எனக்கு டைம் இல்ல.
அவர் உன்னோட மாமனாரு. அதுக்கு தலையை தூக்கி வச்சுட்டு ஆட சொல்றியா? வரேன். கார்த்திக், மடி மாப்பிள்ளை எங்க? அவர் கிளம்பிட்டாருப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னேனே. இல்லப்பா, அர்ஜென்ட்டா ஒரு கால் வந்துச்சு, அதான் அவர் கிளம்பிட்டாரு. இல்லம்மா, ஊர்ல இருந்து மாப்பிள்ளைக்காக ஒரு மோதிரம் செஞ்சு கொண்டு வந்தேன். போட்டு பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ண சொன்னாங்க. சாயந்தரம் வந்ததும் போட்டு பார்க்க சொல்றேன்ப்பா. மா, உனக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை நான் சொல்லாம கொள்ளாம வந்தது மாப்பிள்ளைக்கு எதுவும் பிடிக்கலையோ? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்லம்மா, மாப்பிள்ளை பேசுறதே சரியில்லை. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, வேலையில கொஞ்சம் டென்ஷன், அதான். சரிம்மா, இதை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வை. சரிங்கப்பா. ராஜி, என்ன சாப்பிடுற? ஒண்ணும் வேணாம். காலையில டிஃபன் சாப்பிடலன்னு சொன்னல, இப்போ ஒண்ணும் வேணாம்னு சொல்ற? வேணா லட்சுமி, விடு. என்ன ராஜி, ஆத்துக்காரை விட்டுட்டு தனியா சாப்பிட யோசிக்கிறீங்களா? அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க விஷ்ணு. ஐயோ, என்னங்க அதுக்குள்ள அலைப்பா இத ஆரம்பிச்சிச்சா? ஏய், என்னடி பிரச்சனை? விடு லட்சுமி, எதுக்கு காலங்காத்தால அவனை பத்தி பேசி டென்ஷன் ஆகணும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நேத்து என்னையும் விஷ்ணுவையும் சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். நாங்க வேலையில பிஸியா இருந்தோம், உடனே போக முடியல. அதுக்காக கோச்சிட்டு போயிட்டான். வீட்டுக்கு போனா செம்ம சண்டை. ஏய், பாவுண்டி அவன். ஏற்கனவே நம்ம ஆளுங்க அவனுக்கு வேலை கொடுக்காம வெறுப்பேத்துறாங்க. நீதான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். ஏங்க, இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டான் அவன். பின்ன எடுத்துக்க மாட்டானா? ஏற்கனவே டவுனா இருக்கான் அவன். இதுல நீங்க என்னமோ பிஸியா இருக்க மாதிரியும் அவன் வெட்டியா இருக்க மாதிரி ஃபீல கொடுத்தீங்கன்னா யாருக்கும் கோவம் வரதா செய்யும். இது ஒண்ணும் நாங்க பர்பஸா பண்ணல. சூஸ் என்னடானா 1 ஹவர்ல முடிக்கணும், 1/2 ஹவர்ல முடிக்கணும், வேலையை கொடுத்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இவன் என்னடானா இதுல கண்டுக்க மாட்டேங்கிறேன், டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். நாங்க என்னதான் பண்றது? சரி ராஜி, விடு. இத போய் சீரியஸா எடுத்துக்காத. அது இல்ல லட்சுமி, எவ்வளவு கோவம் இருந்தாலும் என் மேல காட்ட வேண்டியதானே? எதுக்கு ஊர்ல இருந்து வந்தா எங்க அப்பா கிட்ட காட்டணும்? என்னாச்சு? இன்னைக்கு காலையில எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தாங்க. என் மேல இருக்கிற கடுப்புல எங்க அப்பா கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல. அப்பாவுக்கு ஒன்னும் புரியல. அவர் பாவம், ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாரு. எப்படி இருந்த மனுஷன் இவன் கிட்ட வலிய வலிய பேசுறாரு. இவன் பெரிய இவன் மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு வரான். அங்கேயே வச்சு ஓங்கி ஒரு அப்பா போயிருப்பேன். எங்க அப்பா இருக்காருன்னு பார்த்தேன். சரி, நீ ஒருத்தி சின்ன மேட்டரை பெருசு பண்ணி விட்டுறாத. மச்சான், எனக்கு ஒரு தோசை சொல்றா. டேய், தோசை சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நேத்து எதுக்குடா கோச்சிட்டு போன? கோவம்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னடா கோவம் இல்ல? எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. டேய், சும்மா உட்காந்துட்டு இருக்க, போர் அடிச்சுது, அதான் கிளம்பி போயிட்டேன். பொய் சொல்லாத மச்சான், நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் ராஜி சொன்னாங்க. நேத்து இதை பெரிய இஷ்யூ ஆக்கிட்டியாமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்பதான் ராஜி சொன்னாங்க. நேத்து இதை பெரிய இஷ்யூ ஆக்கிட்டியாமே. இப்ப எதுக்கு அவளை நீ முறைக்கிற? முறைச்சா முறைக்கட்டும், எனக்கு என்ன பயமா? இப்ப எதுக்கு லூசு மாதிரி போய் எல்லார்கிட்ட உளறிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்லையா? நான் ஒன்னும் நீயும் நானும் சண்டை போட்டதை பத்தி பேசல. எங்க அப்பாவை இன்சல்ட் பண்ணதை பத்தி தான் பேச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்லையே? அவர் மூஞ்ச பார்த்து கூட நீ சரியா பேசல. அவர் வந்தாரு, நீ வாங்க மாமான்னு சொன்ன, அவ்வளவுதான். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். என்ன பதில் சொன்ன? அவர் என்ன கேட்டாலும் ஊன்னு தலையாடிக்கிட்டே இருந்த, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற என்ன பண்ண சொல்ற? அவரை கட்டி பிடிச்சு கொஞ்சம் சொல்றியா, இல்ல மடியில படுக்க வச்சு இட்லி ஊட்ட சொல்றியா? இட்லி சாப்பிடு. தர கை வச்சிட்டு இருக்கேன்ல, தர அடிப்பேன். சாப்பிட்டுக்கிறேன். இன்னது சாப்பிடு சாப்பிடு. போதுமா? பாருங்க விஷ்ணு எப்படி பேசுறான்னு. மச்சான், ஏன்டா இப்படிலாம் பேசுற? நமக்கு அப்படி மச்சி. சாரிங்க. எங்க மீசைய மடியில படுக்க வச்சு இட்லி விட்டுறேன்னு சொன்னானா, அந்த காட்சியை நினைச்சு பார்த்தாங்க, செம்மையா சிரிப்படுதுங்க. ஏன் சிரிக்க மாட்டீங்க? இதே எங்க அப்பா பழைய ஆளா இருந்திருந்தா பயந்து ஓடி இருப்பீங்கல்ல. மருமகன் ஆச்சுன்னு இறங்கி வந்தார்ல, அதான் ஏறி மிதிக்கிறீங்க. இங்க பாரு ரஜி, இப்ப எதுக்கு இதை பெரிய சீன் பண்ற? ஏற்கனவே எனக்கு மூடு சரியில்லை, நானே ரொம்ப அப்செட்டா இருக்கேன். அதனால அவர்கிட்ட நான் சரியா பேசியிருக்க மாட்டேன். மூடு சரியில்லையா? மத்தவங்க கிட்ட எல்லாம் ஒழுங்கா தானே பேசிட்டு இருக்க.
அதானே என்கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் மூஞ்சி காட்டுறது. இங்க பாரு ராஜி, நான் வேணும்லாம் எதுவும் பண்ணல. அப்படியே தெரியாம பண்ணியிருந்தா சாரி. என்ன சாரி? எனக்கு கூட தான் மூடு சரியில்லை. கெட்ட கெட்ட வார்த்தையில உன்னை திட்டணும் போல இருக்கு. திட்டின ஒத்துப்பியா நீ? ஏய், அவன் தான் சாரின்னு சொல்றான்ல, விட. அப்புறம் ஏன் அதை போட்டு பெருசு பண்ற? கத்தி எடுத்து குத்திட்டு சாரி சொன்னா ஒத்துப்பாங்களா? இப்ப என்னதான் பண்ணுன்ற? ஒழுங்கா எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளு. அவர்கிட்ட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அப்ப நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணல? இங்க பார், பாசம் மரியாதைலாம் தானா வரணும். இந்த மாதிரி மிரட்டியெல்லாம் வாங்கக்கூடாது. எனக்கா தோணுனா உங்க அப்பா கிட்ட பேசுவேன், இல்லைன்னா அவ்வளவுதான். அது என்ன, எங்க அப்பா கிட்ட பேசி அவனு ஆர்டர் போடுற, பேச முடியாது, என்ன பண்ணுவ? டேய் என்னடா சப்ப மேட்டர் இப்ப எதுக்கு இவ்வளவு பெருசு பண்ணிட்டு இருக்க? இன்னும் என்னடா, எங்க அப்பான்னா அவருக்கு என்ன 2 கொம்பா இருக்கு? வந்தாரு, வணக்கம் சொல்லியாச்சு. ஓரமா உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு ஊருக்கு போய் சேர்றதை விட்டு இது ஒரு பெரிய மேட்டரா இவகிட்ட போட்டு விட்டுருக்காரு. இவன் என்னமோ அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு என்கிட்ட உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இப்ப முடிவா என்ன சொல்ல வர? உங்க அப்பா கிட்ட எல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்க முடியாது, என்ன பண்ணுவ? ஏ லூசு, இப்ப எதுக்கு இப்படி பண்ண? கோவம் வந்தா உனக்கு என்ன செய்யறேன்னே தெரியாதா? ஏங்க என்னங்க இன்னும் லவ் பண்ற மாதிரி அவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? தப்புதான் இல்ல, அவன் அப்படி பேசினதும் டென்ஷன்ல. போங்க, இனிமே நீங்க அவன் கையில கால வந்து தான் சரி பண்ணி ஆகணும். அவன் பயங்கரமா கோச்சிட்டு போயிருக்கான். ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க விஷ்ணு. ம். போடி, கார்த்திகை வெறுப்பேத்துறதே உனக்கு பொழப்பா போச்சு. இந்த சாதாரண சண்டைக்கே எங்க அப்பா கிட்ட சரியா பேசல. இன்னைக்கு எப்படியும் எங்க அப்பா உண்டு இல்லைன்னு பண்ணுவான். ஏங்க எடுக்கலங்க. என்ன மாப்ள இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதான். அப்படியா? சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. மாமா. சொல்லுங்க மாப்ள. என்ன மாப்ள யோசிக்கிறீங்க? சாரி மாமா. என்னத்துக்கு? இல்ல, காலையில உங்ககிட்ட நான் சரியா பேசல, அதான். பரவாயில்ல விடுங்க. எல்லா நாளும் நமக்கு ஒரே மாதிரி மூடு இருக்காதுல்ல, அதை ஒண்ணு நான் தப்பா எடுத்துக்கல மாப்ள. இல்ல மாமா, நான் அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தானே மாமா. மாப்ள, நீங்க எவ்வளவு மரியாதையில கூடினாலும் எனக்கு தெரியும். நீங்களே ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ நியாயமான காரணம் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். இப்படி நடந்ததுக்கு அப்புறம் நான் போய் உங்களை தப்பா எடுத்துப்பேனா? நீங்க ஏன் அதை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு விடுங்க, பாத்துக்கலாம். தேங்க்ஸ் மாமா. அட என்னங்க மாப்ள, வந்ததுல இருந்து மன்னிப்பு நன்றின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன எதுவும் நீங்க தப்பா எடுத்துக்கல? நான் உங்களை தப்பாலாம் ஒன்றும் எடுத்துக்கல. ஆனா நிஜமாலுமே ஏதாவது ஒரு விஷயம் உங்களை சங்கடப்படுத்திட்டு இருந்துச்சுன்னா யோசிக்காம என்கிட்ட சொல்லுங்க. என்ன மாப்ள, ராஜியோட ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தானே. அடிக்கடி சண்டை போறவங்க கிட்ட தான் அன்பு ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். சண்டை போட்டு தானே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். நீங்க அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க, நாங்க அதுக்குள்ள நுழைய மாட்டோம். வேற ஏதோ விஷயம் உங்களை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கு, சொல்லலான்னா சொல்லுங்க. ஒண்ணு இல்ல மாமா, நம்ம விஸ்வநாத் சார் தெரியும்ல? தெரியுமாப்ல, உங்களுக்கெல்லாம் மேலதிகாரி தானே, தங்கமான மனுஷனாச்சே. அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு. ஐயோ, ஏன்? அவரா பண்ணல, இவனுங்க டார்ச்சர் பண்ணி அவரை அனுப்பி விட்டாங்க. சரி, அவர் போனதுல இருந்து எங்களெல்லாம் போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படி? இல்ல மாமா, நாங்களாம் அவரோட ஆளுன்னு சொல்லி எங்களை போட்டு பாடாப்படுத்துறாங்க. அந்த டென்ஷன் தான். புரியுது மாப்ள. ஆஃபீஸில் நாங்கள் யாருமே நிம்மதியால. அது மட்டும் இல்லை, ஆஃபீஸ் பிரச்சனை வீடு வரைக்கும் தொடர்ந்து வர மாதிரி ஆயிடுது. நல்லா புரியுது மாப்ள. ஒரு மனுஷன் தூங்குறது, பல் விளக்குறது, குளிக்கிறதுன்னு இப்படி சொந்த வேலைகள் செய்யற நேரம் போக பெரும்பகுதி நேரம் ஆபீஸ்ல தானே இருக்கான். அப்ப ஆபீஸ் சரியில்லைன்னா கண்டிப்பா குடும்ப வாழ்க்கை பாதிக்க தானே செய்யும். அதான் மாமா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. என்னத்துக்கு இப்படி யோசிக்கிறீங்க? ரொம்ப குறைச்சலா இருந்தா வேலையை தூக்கி போடுங்க. இல்ல மாமா, நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம். இங்க பாருங்க மாப்ள, ஒரு விஷயத்த நல்ல ஞாபகத்துல வச்சுங்க. என்னைக்கு நம்மளால ஒரு வேலையை விட முடியாதுன்ற சூழ்நிலை வருதோ அன்னைக்கே நம்ம காலி. இந்த வேலையை விட்டா வேற வேலை கிடைக்காது, இவ்வளவு சம்பளம் கிடைக்காது, இப்படி ஏதாவது ஒரு காரணமா இருந்துச்சுன்னா அன்னைக்கே நமக்கு வேலை கொடுக்கறவனுக்கு நம்ம அடிமையாயிட்டம் தானே அர்த்தம்.
அப்புறம் அவன் அடிச்சாலும் மிதிச்சாலும் எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் இதான் மாப்பிள்ள, செய்யற வரைக்கும் ஒரு வேலையை மனசுக்கு பிடிச்சி சந்தோஷமா செய்யணும். என்னைக்கு அப்படி செய்ய முடியாதுன்னு தோணுச்சோ அன்னைக்கு அந்த வேலையை தூக்கி தூர போட்டணும் மாப்பிள்ள. நீங்க ஒண்ணும் யோசிக்காதீங்க மாப்பிள்ள. ஊர்ல அம்புட்டு சொத்து சோகம் நகை நட்டு எல்லாம் இருக்கு. அம்புட்டு யாருக்கு? உங்க 2 பேருக்கும் தான். அங்க 100 பேருக்கு நம்ம தினம் வேலை கொடுக்குறோம். இங்க நீங்க என்னடானா இத்தனோண்டு சம்பளத்துக்கு ஒருத்தங்கிட்ட கை கட்டி நிக்கிறேன்றீங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, வேலையே செய்ய வேணாம், வீட்டுல வந்து சும்மா இருங்கன்னு சொல்ல வரல. நல்லா பொறுமையா தேடி உங்களுக்கு பிடிச்ச வேலையை பாருங்க. அது வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன். இல்ல மாமா. மாப்பிள்ள, ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்ட காலத்துல உதவிக்கலன்னா அப்புறம் சொந்த பந்தெல்லாம் என்னத்துக்குன்றேன். மாப்பிள்ள, நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க. ஏதாவது பிரச்சனைனா வேலையை தூக்கி போட்டு தைரியமா வாங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லையா உள்ள இருந்துகிட்டு சொன்ன பேச்ச கேட்காம அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுங்கன்றேன். பெருசா ஏதாவது பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா சொல்லுங்க, ஊர்ல இருந்து 2 டிராக்டர்ல ஆளை கொண்டு வந்து இறக்கிறேன். ஆபீஸ செங்கல் பிரிச்சிருவானுங்க. நிஜமாதான் மாப்பிள்ள, உங்களுக்கு ஒன்னா பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். அங்க உங்களை ராஜா மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இங்க இவனுங்க குடைச்சல் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, பிச்சு விடுவோம் பிச்சு. உங்க வார்த்தை பெரிய தம்பா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. மாப்பிள்ள, நம்மளாம் ஒண்ணு மாப்பிள்ள. இப்ப நீங்க எங்க குடும்பம், உங்களுக்கு ஒண்ணுனா ஊரே வந்து நிக்கும். சரி, காஃபி எத்தனை குடிச்சிங்களா? இப்பதான் குடிச்சேன் மாப்பிள்ள. எப்படி, கடைக்கு போய் குடிச்சிங்களா? சேச்சே, கடைக்கு போய் காப்பி குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல மாப்பிள்ள. நானே காப்பி போட்டு குடிச்சேன். என்ன மாமா நீங்க போய்? மாப்பிள்ள, நான் கருப்பட்டி காப்பி சூப்பரா போடுவேன். அது உங்க ஊரு காப்பி டே கடையில கூட கிடைக்காது. மாப்பிள்ள, தலை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போய் மூஞ்சி கழிட்டு வாங்க. நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். குடிச்சிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா டிக்கு. போதுமா மாமா? மாப்பிள்ள, சும்மா தானே இருக்கோம், இன்னொரு ஆட்டம் போடுவோம். என்ன மாமா, பஸ்ஸுக்கு வச்சு இந்த காசெல்லாம் என்கிட்ட விடுறீங்க போல. பாமாராஜி, மாப்பிள்ள சீட்டு பயங்கரமா விளையாடுறாரு. இது வரைக்கும் 1500 தோத்துட்டோமா. மாமா, நீங்க கல்யாணத்துக்கு எந்த ரொக்கமும் கொடுக்கல, அதான் இப்படி விளையாடி ஒண்ணு வாங்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, அப்படின்னா சொல்லுங்க, இன்னும் பெரிய பெரிய அமௌண்ட்டை வச்சு நான் விளையாடி தோத்துட்டே இருக்கேன். சீரா கொடுத்தாதான் வாங்க மாட்டேன்றீங்க. சீட்டு விளையாண்டு தோத்தா நீ வாங்கி தானே ஆகணும். ம்ஹும். அப்பா, டீ போடவா? வேணாமா, இப்பதான் ஒரு கருப்பட்டி காப்பி போட்டு 2 பேரும் குடிச்சோம். சரி, அப்போ டிஃபன் ஏதாவது செய்யட்டா? அதுவும் வேணாமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தாரு. யாரு? மாப்பிள்ள தான்மா. என்ன ஆச்சரியமா பாக்குற? ஒண்ணும் இல்லப்பா. என்னடா காலையில மாமனும் மருமகனும் ஒரு மாதிரி முறுக்கிட்டு இருந்தாங்க, சாயந்தரம் கொஞ்சம் கொலை வராங்களேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ பாக்குற பார்வையில இருந்து தான் தெரியுது. அப்பா, என்னாச்சு? மாமனார் மருமனுக்குள்ள இதெல்லாம் இருக்கிறது தானம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில ஏதோ ஒரு யோசனை இல்ல, மாமா கிட்ட என்னால சரியா பேச முடியல. மாமாவும் அதை பெருசு பண்ணாம சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க, அதனால பிரச்சனை முடிஞ்சது. இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மாப்பிள்ள வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் காலையில ஏதோ ஒரு யோசனை இல்ல, உங்ககிட்ட சரியா பேசல, மன்னிச்சிருங்க மாமான்னாரு. அதுக்கு மேல நான் பேசுறதுக்கு என்னமா இருக்கு? மாமா, நான் சின்னவன், நீங்க பெரியவங்க, அதை பெருசா எடுத்துக்காம இருந்தீங்களா, அதுவே பெரிய விஷயம் தானே. ஏன் மாப்பிள்ள, இன்னைக்கெல்லாம் மனசார எவன் மன்னிப்பு கேக்குறான்? கொஞ்சம் கூட யோசிக்காம மன்னிப்பு கேட்டீங்களே, நீங்க தான் மாப்பிள்ள பெரிய மனுஷன். போதும் போதும், மாமனாரும் மருமகனும் ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு. ஏம்மா, அப்பா கிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு மாப்பிள்கிட்ட சண்டை போட்டியா? இல்லையே. பொய் சொல்லாதம்மா, எப்படி நீ சண்டை போட்டிருப்ப. யாரு? இவர் சொன்னாரா? நான்லாம் ஒன்றும் சொல்ல. மாப்பிள்ளலாம் ஒன்றும் சொல்லல. அவர் சீக்கிரமா வீட்டுக்கு வரும்போதே தெரியும் ஆபீஸ்ல ஏதோ நடந்திருக்குன்னு.
ஏமா காலைல நான் கூட ஏதோ கொஞ்சம் யோசிச்சேன், மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ஏதோ பிரச்சனையான்னு. சாயங்காலம் பார்த்தா புஸ்ஸுன்னு போயிடுச்சு. அது தினம் வர்றதுதான்ப்பா, அப்பப்போ வரும் போகும். நாங்களே அதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. நல்லதுதாம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுங்க, அதனால ஒண்ணும் கெட்டு போறது இல்ல. மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிறதுக்கு அப்பப்ப சண்டை போட்டு தீர்த்துக்கிறது நல்லது தானே? சரி மாப்ள, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா, எங்கேயாவது வெளியே போறீங்களா? ஆமாம்மா, மாப்பிள்ளையும் நானும் கொஞ்சம் வெளியே போறோம். எங்க போறீங்கப்பா? ஷாப்பிங் போறோம். மாமாக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கலான்னு. ஆமாம்மா, இந்த குமரேச பையெல்லாம் மெட்ராஸ்ல இருந்து தான் எங்க செருப்பு வாங்கிட்டு வரான். காலில் போடுறதுக்கு ஒன்று, வீட்டு வாசலை கட்டி விடுறதுக்கு ஒன்றுன்னு ரொம்ப பவுசு காட்டுறாம்மா. அதான் மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன், வசந்ததா ஒரு செருப்பு வாங்கி கொடுக்க சொல்லி. அப்பதானே அந்த பையன் மூஞ்சில கறி பூச முடியும். சரிம்மா, நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. என்ன பாக்குற? ம்ஹும். நான் நல்லவனா கெட்டவனா? இதானே உன் கன்ஃபியூஷன்? அதுலலாம் எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. எனக்கு தெரியும், என்ன தெரியும்? நீ ரொம்ப நல்லவன். பயங்கரமான கேடிடா நீ. நானா? ஆமா, நான் என்ன கேடித்தனம் பண்ணேன்? தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க என்னோட வீக்னஸ் என்னன்னு. நான் எங்க தட்டினா எங்க விழுவேன்னு பார்த்து கரெக்டா தட்டுற. சேச்சா, அப்படிலாம் இல்ல. நிஜமாவே நான் நடந்துக்கிட்டது தப்புன்னு தோணுச்சு. உங்க அப்பா கிட்ட வந்து சாரி கேட்டேன், அவ்வளவுதான். இப்படி சிரிச்சா பெரிய ஆளா நீ? எப்படி சிரிச்சேன்? கண்ணாலேயே சிரிக்கிற மையல் கண்ணா. கார்த்திக், என்ன? சாரி. எதுக்கு? நான் கொஞ்சம் அப்பப்போ சொதப்புறேன்ல. சேச்சா, நான் சொதப்பவே இல்லைங்கிறியா? நீ எப்போவாச்சும் சொதப்புறவல்ல, எப்பவுமே சொதப்புறவ. உன்னை அச்சச்சோ.